ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, நம்ம வீட்டாண்ட பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மணியெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு மழை தண்ணியில் தான் கீழே இறங்கி கூட்டிகிட்டு வெளியில் பாத்ரூம் கழுவ போகணும். கிணத்துக்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணியை வெளியில் கூட்டிகிட்டு வரணுன்னா ரொம்ப கஷ்டம். மழை டைம் வந்தால் இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ தண்ணி, கொஞ்சம் மழைக்கு எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. மறுபடியும் இன்னும் நிறைய மழைலாம் இருக்குது. அந்த மலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டு மேலே இருக்குல்ல கதவுக்கிட்ட, அந்தளவுக்கு ரொம்பிடும். இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வெளியில் இது. சளி பிடிச்சி செடிச்செல்லாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடு, நம்ம இருக்கிற இடம். எடுக்கக்கூடாது தான் அம்மா இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ உள்ளே பூந்துடுச்சு பாருங்கள். தண்ணி ரொம்ப வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் முன்னாடி கட்டியிருப்போம். இருந்தாலும் தண்ணி சைடில் போயிட்டு உள்ளே போயிடும். ஏன்னா காம்பவுண்டு சுவர் இல்லை இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெருவு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஓடுது பாருங்கள். சும்மா கொஞ்சம் மழைக்கே இவ்வளோ தண்ணி. நம்ம இருக்கிற தெருவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மழை நாள் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். போன மலைக்குள்ள அந்த கேட்டு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே அந்த கேட்டுக்கிட்ட தண்ணி போச்சு. அப்போல்லாம் மேலே அங்கே மாடியில் தான் அவங்க வீட்டில், எதிர்த்த வீட்டில் நம்ம இருந்தோம், மேலே இருந்தோம். இல்லை போன மலைக்கு இல்லை, அதுக்கு முந்தின மலைக்கு. போன மலைக்கு வந்து நாங்கள் மெயின் ரோடு போயிட்டோம். மெயின் ரோட்டில் போயிட்டு ஒரு இடம் உட்காந்துட்டு இருந்தோம், மெடிக்கல் ஷாப் கிட்ட. அப்புறம் மணி மாதிரி பாப்பா, குட்டி பாப்பா ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா நார்மலாக இருப்பாள். அவங்க வீட்டில் தான் அன்றைக்கி நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா மணி ஒரே அங்கே பயப்படுறான், வெளியில் புது இடமா இருக்கு இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பூச்சி, பாம்பு எல்லாம் வரும். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா குழந்தைங்களாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, வெளியிலலாம் விடாதீங்க. ஏன்னா பூச்சிங்க நிறைய இருக்கும், பாம்பு இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டாண்ட நிறையவே இருக்குது. அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் வச்ச செடி, மழையில் எல்லாமே மறுபடியும் போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் வச்ச செடிங்க தான். நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன். செடிங்களாம் ஆசையாக இருக்கும் செடியை வளர்க்கணுன்னு. ஆனால் அந்த மழை வந்து மறுபடியும் எல்லாமே போயிடும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மல்லி செடி, மஞ்சள், டிசம்பர் செடி, கீரை நிறைய எல்லாமே வளர்த்துருப்பேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி பூந்துருச்சு பாருங்கள். குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கிங்க உங்கள் ஏரியாவில். அதே மாதிரி வீட்டெலாம் திறந்து வைக்காதீங்க தண்ணி தேங்குகிற இடத்துல. ஏன்னா நம்ம பார்க்காத நேரத்தில் பாம்பு கிம்பு வரும். அதனால் சொல்கிறேன். நம்ம ஏரியா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. நீங்களும் வீட்டுக்கிட்ட இவ்வளோ தண்ணி வந்ததுன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வெளியில் போயிருங்க, நிறைய தண்ணி வந்தால். ஏன்னா நாங்களும் வெளியில் போவோம், நிறைய தண்ணி வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இந்த டைம் எங்கே போகிறதுன்னு தெரியல.